பிரைஸ் லார்ட். ஜாய்ஃபுல் விக்டரி ஆன்லைன் சர்வீஸில் நாங்கள் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் சங்கீதம் 112வது அதிகாரத்தை தரணி அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 112 1 முதல் 6 வரை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். ஆமென். இப்பொழுது மகள் கிரேசியா ஜெபம் செய்வார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் தகப்பனே அப்பா ஆண்டவரே உடைய ஆராதனைக்காக ஏசப்பா ஆண்டவரே ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பாத்துல நாங்கள் தருகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களை ஏசப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்த முடியாது கேட்டு ஜெபிக்கிறோம். உங்கள் பிரசனத்தை நாங்கள் உணர ஆண்டவரே எங்களுக்குள்ளான மனிதன் மாற நீங்கள் கிருபை தருவீராக. உங்களுக்கு அதை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு நான் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவரா இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கர்த்தரை நம்ம உற்சாகமா நம்ம ஆராதித்து நம்ம துதிக்கலாம். முதலாவதாக இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை என்ற பாடலை பாடி நம்ம தேவனை நம்ம ஆராதிப்போம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
ராஜா ஏசப்பா. தேவனே அப்பா, நீங்க இருக்கும் பொழுது தகப்பனே நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. நீங்க ராஜா எங்களோட கூட இருந்து எங்களை காக்கின்ற தேவனாய் நீங்க இருக்கிறீங்க, எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க அப்பா. நாங்க பயந்த வேலையில ஆண்டவரே அப்பா, பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா எங்கள் கரம் பிடிக்கிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. இதோ சதா காலமும் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. அப்படியாய் தேவனே அப்பா, நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களோட கூட இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருந்த ஆண்டவரே உங்களோட துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவரே அப்பா. நீர் தகப்பனே சந்தோஷம் சமாதானத்தை தருகிற தேவன். உமக்கு நன்றி 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 ஆண்டவரே அப்பா. உம்முடைய சமூகம் ஆண்டவரே அப்பா எவ்வளவு பெரியதா இருக்கிறது, எவ்வளவு இன்பமா இருக்கிறது ராஜா. நீர் தேனிலும் இனிமையானவரா இருக்கிறீர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நீங்க போதும் ஏசப்பா, உம்முடைய சமூகம் எனக்கப்பா என்ற பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நான் கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் ஓடுவேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் ஓடுவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே.
நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய பாடல்களை கேட்டு ஆண்டவரே உம்மை துதித்து ஸ்தோத்தித்து ஆராதிக்க முடியாத தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாம் துதிக்கான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவை தாழ்த்தும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தால் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. மத்தேயு 15வது அதிகாரத்திலே 29வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஓனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்திரிக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் இடத்திலே வருகிற ஜனங்களுக்கு கர்த்தர் உபதேசத்தை கொடுத்தது மாத்திரமல்லாமல் அவர்களை சுகப்படுத்தி, அவர்கள் 3 நாட்கள் அவர் அந்த உபதேசத்தை கேட்டபடியினாலும் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தபடியினாலும் அவர்கள் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அவர்களுக்கு புசிக்க அப்பத்தையும் மீனையும் கொடுத்து, அது மாத்திரமல்ல அவர்கள் திருப்தியாய் சாப்பிடும்படியாய் செய்து பிறகு அவர்களை அங்கிருந்து போகும்படியாய் செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 32வது வசனம். இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்களே. இவர்கள் பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். அல்லேலூயா. ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன். அல்லேலூயா. நம் தேவன் பரிதபிக்கிறவர், நமக்காக பரிதபிக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில நீங்க கர்த்தரை நேசிக்கிறீர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறீர்கள், கர்த்தரிடத்துல வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்காக பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கமும் மனதுருக்கும் உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு, உங்கள் தேவைகளுக்கு ஆண்டவர்
ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் விரும்புகிறார். உங்கள் பாரங்கள் சுமைகள் எல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும்படியாய் விரும்புகிறார். அவர் உங்கள் மேலே பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட தேவன் யார்? அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மீது பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காணொலியை காண்கின்ற எவராய் இருந்தாலும் சரி, நீங்கள் துன்பங்கள் மத்தியிலே இருக்கிறீர்களா? பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நெருக்கத்திலே இருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் மேல் பரிதபிக்கிற தேவன். அவர் உங்களை காண்கின்றவர் அல்லவா? உங்களை காண்கின்ற தேவன் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்காமல் இருப்பாரா? உங்கள் மீது இரக்கம் காட்டுகிற தேவன் அல்லவா? மனதுருகிற தேவன் அல்லவா? பரிதபிக்கிற தேவன் அல்லவா? ஒரு தகப்பனை போல் உனக்காக பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பாருங்கள், உங்கள் முகம் பிரகாசம் அடையும். உங்கள் வாழ்க்கை பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும். உங்கள் பாரங்கள் எல்லாம் நீங்கி போகும். உங்கள் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு உண்டாகும். நல்ல ஒரு எதிர்காலத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய காலங்கள் இருக்கிறது. அவருடைய கரத்திலிருந்து அது ஆசீர்வாதமாய் மாறி வரும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் அவரால் நீக்க முடியும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆம், அவர் மீது உங்களுடைய பாரங்களை வைத்து விடுங்கள், உங்கள் பிரச்சனைகளை வைத்து விடுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடி வந்த உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். அவர் உங்களுக்காக பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். இங்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். அவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே. அல்லேலூயா. 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். உங்களுடைய பிரச்சனைகளை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அவர்கள் 3 நாள் தன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் என்றும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலோ நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை, உங்கள் துன்பங்களை, நீங்கள் வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிற அனைத்து காரியங்களையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகையினாலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆம், நீ வேலையில்லாது இருக்கிறாய், திருமணமாகாது இருக்கிறாய், குழந்தை பாக்கியமில்லாது இருக்கிறாய், அவமானத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறாய், கடன் பிரச்சனையிலே நீ ஜீவித்து கொண்டிருக்கிறாய். ஆம், இதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நீ வியாதியில இருக்கிறாய், நீ சோர்வியில இருக்கிறாய், நீ தனிமையாய் இருக்கிறாய். ஆண்டவர் அறிவார். அல்லேலூயா. அறிந்த தேவன் உனக்கு உதவி செய்யாதிருப்பாரோ? நீ கர்த்தரை அல்லவா தேடி வந்திருக்கிறாய். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்த அவர்கள் பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு உதவி செய்யாதிருப்பாரா? ஒரு முடிவு கட்டாதிருப்பாரா? ஒரு அற்புதம் செய்யாதிருப்பாரா? நிச்சயமாய் செய்வார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். கர்த்தரை தேடி வந்திருக்கீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். உங்கள் நாவிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை அறிவார். ஆனாலும் தேவன் விரும்புகிற காரியம் என்ன தெரியுங்களா? கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதுதான் அவருடைய கட்டளை. கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். தைரியமா, விசுவாசமா, நம்பிக்கையா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, நான் இந்த பிரச்சனைக்குள்ளாய் நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? வியாதிஸ்தர்கள் எல்லாம் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வைத்தார்கள் அல்லவா? கர்த்தர் அவர்கள் எல்லாம் சுத்தப்படுத்தினார் அல்லவா? அதே மாதிரி உங்க பிரச்சனைகளை எல்லாம், உங்க கஷ்டங்களை எல்லாம், உங்க துக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்துல வச்சிடுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் சுகம் கொடுப்பார். ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார்.
உங்கள் தேவைகளை சந்திக்கும்படியே கர்த்தர் செய்வார். உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது நாம் இங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனது இல்லை. அல்லேலூயா. உங்களை வெறுமனே இயேசுவினிடத்தில் வந்து போதகத்தை மாற்றம் கேட்டுவிட்டு அல்லது வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட மற்றாலும் போதாது. தேவனுடைய வல்லமையை நீங்கள் காண வேண்டும். உங்களுடைய பசிக்கு, உங்கள் தாகத்துக்கு, உங்கள் பிரச்சனைக்கு, உங்கள் துன்பத்துக்கு ஒரு தீர்வு உண்டாக வேண்டும். வந்த வண்ணமாக திரும்பி போகிறது இல்லை. இயேசுவினிடத்தில் வரும்பொழுது ஒரு மாற்றம் உண்டாகும், ஒரு அற்புதம் உண்டாகும், வேறுபாடு உண்டாகும், ஒரு வித்தியாசத்தை தேவன் காண்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் பட்னியா இருக்காங்க, நல்லா தெரியும். வியாதிஸ்தர்கள் வியாதியோடு வந்திருக்காங்க தெரியும். அவங்களெல்லாம் சுகப்படுத்தின தேவன் பட்டினியா இருக்கிறவங்களை சும்மா விட்டுருவாரா? அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பாரா? உன் வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவராலே உதவி செய்ய அவரால கூடும். ஏனென்றால் அவர் தேவன். அல்லேலூயா. மனிதனாலே கூடாது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. அவருக்கு உங்களுக்கு உதவி செய்ய, வெறுமனே உங்களை அனுப்பிவிட அல்லது உங்களை பிரச்சனையோடு திரும்பி செல்ல அவருக்கு மனது இல்லை. ஏன் தெரியுங்களா? நீங்க போகும்போதே சோர்ந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கீங்க, இன்னும் சோர்ந்து போறது அவருக்கு பிரியம் இல்லைங்க. அல்லேலூயா. ஆகினாலே உங்களை பட்டினியாய் அனுப்பிவிட அல்லது வெறுமனே அனுப்பிவிட, பிரச்சனையோடு திருப்பி அனுப்பிவிட, கஷ்டத்தோடு அனுப்பிவிட, மாறுதல் இல்லாமல் அனுப்பிவிட, வித்தியாசத்தை காணாமல் அனுப்பிவிட, வல்லமையை பெற்றுக்கொள்ளாமல் அனுப்பிவிட, அற்புதத்தை பெறாமல் அனுப்பிவிட அவருக்கு மனது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு கடைசி காலத்துல நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அன்பில்லாத உலகத்துல நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களுக்கு நமக்கு உதவி செய்ய மனதில்லாது போய் விடுகிறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு தேவை என்றால் நமக்கு உதவி செய்ய அவர்களுக்கு மனதில்லை. அல்லேலூயா. நம்மளோட பிரச்சனைகள் அவங்க கிட்ட கொண்டு போய் ஒரு தீர்வு வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உதவி செய்ய அவங்களுக்கு மனதில்லை. ஆனால் அவர்களால கூடும். பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய முடியும், பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் அவர்களுக்கு மனதில்லை. பாருங்க, எத்தனை விபத்துகள் வழியில ஏற்படுகிறது. யாராவது வந்து உதவி செய்வாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு உதவி செய்ய மனது இல்லை. அந்த இடத்துல நின்று அவர்களை கொண்டு ஹாஸ்பிட்டல சேர்க்கறதுக்கு மனது இல்லை. எத்தனையோ பேர் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா யாராவது ஒருவர் தான் இங்க டெலிபோன் பண்ணி எனக்கு ஆம்புலன்ஸை வர வைப்பார்கள். ஆகினாலே எத்தனை பேருக்கு மனது இருக்கிறது? மனது இல்லை. ஹல்லேலூயா. நல்ல ஒற்ற நண்பனாய் இருப்பான், அவன் கஷ்டத்துல இருப்பான், தேவைகள் மத்தியில் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு அந்த நண்பனுக்கும் நினைக்கிற மனசு இருக்காது. தான் நிறைவாய் வாழ்ந்து கொண்டிருப்பான், ஆனாலும் கூட அவனால் உதவி செய்ய, நன்மை செய்ய அவனுக்கு மனதில்லை. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நன்மை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆகினால்தான் வேதம் நமக்கு அதையும் கற்றுக் கொடுக்கிறது. மனுஷன் மேல் நம்பிக்கையாயிருக்கிறதை பார்க்கலாம் தேவன் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் தேவன் யாரையும் தம்மிடத்திலே வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. அல்லேலூயா. என்ன ஒரு பாவியா இருந்தாலும், சகைவு போன்ற பெரிய பாவியா இருந்தாலும், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள வந்த போதும் ஆண்டவர் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை நீதிமானாக்கி அவனை ரட்சித்தார். கடைசி சிறுவையில கூட ஒரு கல்லன், ஆண்டவரே எங்களை என்னை நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரின் பாவங்களை எல்லாம் மன்னித்தார், நினைத்தருளினார். இன்று என்னோடு கூட பரதேசத்தில் இருப்பாய் என்று சொன்னார். கர்த்தர் யாரையும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லாய், உன்னை கைவிடுவதுமில்லாய். அவர்கள் சோர்ந்து போவார்களே என்று பரிதபிக்கிறார். அவர்கள் சோர்ந்து போவார்களே வழியிலே, அவர்கள் வெறுமனே போனால், அவர்கள் பட்டினியாய் போனால், அவர்களுக்கு இதோ சோர்ந்து எங்காவது ஏதாவது ஏற்படுமே என்று சொல்லி அவர்களை தேவன் திருப்திப்படுத்த விரும்புகிறார். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய விரும்புகிறார். அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் வார்த்தை என்ற மன்னாவை மற்றும் அளிப்பவர் அல்ல,
நம்முடைய தேவைகளும் இந்த பூமியில வாழ்வதற்கு தேவைகளையும் சந்திக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குகிற தேவன் என்று அவருடைய காரண பெயர் ஒன்று உண்டு. அல்லேலூயா. இந்த இடத்துல நான் உங்களுக்கு 4 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய மனதுடையவராயிருக்கிறார். நமக்கு நன்மை செய்ய மனதுடையவராய் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் நீக்க மனதுடையவராய் இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு ஓடோடி வந்து உதவி செய்ய அவர் மனதுடையவராய் இருக்கிறார். ஆம், அவர் உன் மீது பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது காரியம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர்கள் பட்டினியாய் இருக்க அவர் மனதில்லை. அல்லேலூயா. பசியில இருக்கிறவனுக்கு தாங்க தெரியும் எவ்வளவு. நம்ம நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்தா நம்ம எந்த ஆகாரமா சாப்பிட்டாலும் எது சாப்பிட்டாலும் அது ருசியுடையதா இருக்காது. ஆனா பட்னியா இருக்கிறவனுக்கு எதை வேணாலும் கொடுத்து பாருங்க, அது மிகுந்த ருசியா இருக்கும். அல்லேலூயா. பட்னி என்பது அவ்வளவு மோசமானது. நாம் இந்தியாவில் ஏறக்குறைய 20 கோடி மக்கள் ஒருவேளை உணவு மாத்திரம்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்களாம். எத்தனையோ கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு குறிப்பு. பாருங்க, இப்படி பசியும் பட்டினியிலும் மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாட்சியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. ஆண்டவர் அன்றன்றல்ல அப்பத்தை தேவன் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ கர்த்தரை தேடி வந்த இவர்கள் வார்த்தை என்ற மன்னாவை, ஆவிக்குரிய மன்னாவை, ஆவிக்குரிய போஜனத்தை பெற்றுக் கொண்டார்கள். சரீர போஜனத்தை கொடுக்காதிருப்பாரா? அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், வெகுளாக கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. தேவனுடைய ராஜ்யத்தை தேடி வந்த இவர்களுக்கு வயிற்று பசியை நீக்காதிருப்பாரோ? இவர்கள் தேவைகளை சந்திக்காதிருப்பாரா? நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் அவருக்கு பட்டினியாய் அனுப்ப மனதில்லை. ஆகினாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் பசியா இருக்கக்கூடாது, அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று மனது உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம், இந்த பாருங்க, வியாதிஸ்தர்கள் எல்லாம் கொண்டு வருகிறார்கள். சப்பானிகள், குருடர்கள், முடவர்கள் எல்லாரும் கொண்டு வராங்க. பாருங்க, வியாதி, வேதனை, நோய் இவைகள் எல்லாம் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பம் நிறைந்ததா இருக்கும். குடும்பத்துல ஒருத்தருக்கு உடல் நலம் குறைவா இருந்தா அந்த குடும்பமே வாடும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படி இருக்கும். அவ்வளோ குடும்பம் அவங்க துக்கத்துல இருப்பாங்க. வியாதியில இருக்கிற இன்னும் எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருப்பான். ஆனா ஆண்டவரிடத்துல கொண்டு வரும்போது ஆண்டவர் அவர்களை எல்லாம் சுகப்படுத்த மனதுடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. சில பேருக்கு மனதில்லாத போயெல்லாம் மனிதர்களுக்கு உதவி செய்ய, டாக்டர்கிட்ட கூட்டின்னு போறதுக்கு, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அவங்களை கூட்டின்னு போறது மனசு இல்லாத இருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல, உன்னை சுகப்படுத்த மனதுடையவராய் இருக்கிறார். நீ வியாதியாய் இருப்பது அவருக்கு மனதில்லை, நீ சுகவீனத்தோடு இருப்பது அவர் மனதில்லை, நீ நோயோடு இருப்பது அவருக்கு மனதில்லை, உன்னை சுகப்படுத்த மனதுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வியாதிஸ்தர்களை கொண்டு வந்தா அவங்களை சுகப்படுத்தினாரு. 2வது நம்ம பார்க்கிறோம், பட்டினியாய் அனுப்பிவிட அவருக்கு மனது இல்லை. ஐயா, உன்னுடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திப்பார் என்றால் இந்த உலகத்துக்குரிய சேவைகளும் கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. தேவன் வார்த்தையினாலே மாத்திரமல்ல, கிரியினாலும் நம்மோடு கூட இடைபடுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு வேலை இல்லாத இருக்கிறீங்களா? குழந்தை இல்லாத இருக்கிறீங்களா? படிப்பு இல்லாத, ஞானம் இல்லாத இருக்கீங்களா? வீடு இல்லாத இருக்கீங்களா? இந்த பூமிக்குரிய தேவைகளையும் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீ விதைக்கும் விதையை 1க்கு 100ஆய் அவரால் பலன் கொடுக்க முடியும். நீ தோண்டுகிற துறவுகள் எல்லாம் நீரூற்றாய் அவரால் மாற்ற முடியும். என்று சொன்னா உன் முயற்சிக்கு, உன் கிரியைக்கு பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறாருங்க. ஆகினாலே அவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரோ, ஆகாரத்தை கொடுத்தாராம். அங்க எத்தனை இருந்தது? 7 அப்பங்களும் சிறுமீன்கள் மாத்திரம்தான் இருந்துச்சான். அல்லேலூயா. கர்த்தர் அதை கொண்டு அற்புதம் நடத்தினார். அத்தனை பேருக்கு உணவு கொடுத்த ஆண்கள் மாத்திரம் 4000 பேருங்க. மிச்சம் ஆண்கள், பெண்கள் இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் தேவன் போஷித்து இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மீதி எடுக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக்கினாலே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில
உங்களுடைய பூமிக்குரிய தேவைகளையும் அவர் சந்திக்க மனதுடையவராயிருக்கிறார். வேலை இல்லையா? நிச்சயமா ஆண்டவர்களுக்கு ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். திருமணமாகவில்லையா? ஏற்ற துணியை கொடுத்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ நம்பிக்கையாயிரு, விசுவாசமாயிரு, கர்த்தரை சார்ந்திரு, அவரை உறுதியாய் பெற்றுக்கொள். அல்லேலூயா. ஆக்கினாலே உன் வாழ்க்கையில குடும்பத்துல சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு மனம் இல்லையா? கர்த்தரை நோக்கி பார். கர்த்தர் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். உன் குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுத்து தேவன் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஒரு காரியம் ஆண்டவர் செய்கிற என்ன காரியம் தெரியுங்களா? அவங்க சோர்ந்து போறது அவருக்கு மனதில்லை. அல்லேலூயா. நீ சோர்ந்து போற. இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் மத்தியில உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வருமானம் நமக்கு போதுமானதா இல்லை. சோர்ந்து போய் விடுகிறவங்க. ஐயா, வியாபாரத்துல காம்படிஷன் அதிகமா இருக்குது. சோர்ந்து போய் விடுகிறவமா இருக்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு கணவன் மணி ஒரு மனமாய் ஐயா இருந்து வாழ ஒருத்தர் பேசுறது கூட நேரம் இல்லை. என்ன சொன்னா வருமானத்துக்காக வேலைன்னு அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதனால் சோர்ந்து போகிறவர்களா இருக்கிறோம். பிள்ளைகளோடு கூட நேரம் செலவழிக்க முடியும். பிள்ளைகள் சோர்ந்து போகிறவர்களா இருக்கிறாங்க. அல்லது பிள்ளைகளுடைய தீமையான வாழ்க்கையை பார்க்கும் போது நாம் சோர்ந்து போய் விடுகிறவர்களா இருக்கிறோம். அல்லது அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நாம் சோர்ந்து போய் விடுகிறவர்களாக இருக்கிறோம். கடன் பிரச்சனை இருக்கும் போது சோர்ந்து போய் விடுகிறோம். வியாதி இருக்கும் போது நாம் சோர்ந்து போய் நமக்கு சோதனை வரும்போது நாம் சோர்ந்து போய் விடுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா நம் தேவனோ நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று விரும்புகிறவர். அல்லேலூயா. அத வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. உங்கள் சோர்வை எல்லாம் எடுத்து போற்றுவார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. நீங்க சோர்ந்து போனீங்கன்னா நீங்கள் பலவீனம் அடைஞ்சிருக்கீங்க. உங்கள் பலன் குறுகியதாய் காணப்படும். விசுவாசமாய் இருங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு ஸ்திரியானவள் சோர்ந்து போகாமல் என்ன செய்தான்? ஒரு நியாயாதிபதியை போய் உதவி கேட்டுக்கொண்டே இருந்தான். அவனும் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். ஆனா இந்த ஸ்திரீ இவ்வளவு வாய்ப்பு தன்னிடத்தில் வருகிறது அறிந்து இவருக்கு சரியான தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். அதே போலதான் நம் தேவன் அவன் அநீதியான நியாயாதிபதி அப்படி செய்யும் போது நம் தேவன் நம் மீது பிரியமாய் இருக்கிறார். நமக்காக ஜீவன் கொடுத்தவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், நமக்காகவே இந்த பூமிக்கு வந்தவர், நம் மீது அன்பு கொண்ட தேவன் சும்மா இருப்பாருங்களா? அவர் சும்மா இருக்க மாட்டார். உங்களை சோர்ந்து போக விட மாட்டார். உங்கள் சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் அளிப்பார். சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்கள் ஆத்மாவில சோர்ந்து போய் என்னங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, உற்சாகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நீ இழந்ததை மீண்டும் திரும்ப தருவார். சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மறுமலர்ச்சியை கொடுப்பார். உன் வாழ்க்கையில ஒரு ரிவைவல் உண்டாகும், ஒரு எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், அவர்கள் திருப்தி அற்று இருக்க மனது இல்லை. எல்லாத்திலையும் நம் தேவன் திருப்திப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு குடும்ப வாழ்க்கையில திருப்தி இல்லை, செய்கிற வியாபாரத்துல திருப்தி இல்லை, வேலையில திருப்தி இல்லை, குடும்பத்துல திருப்தி இல்லை, கட்டின வீட்டுல திருப்தி இல்லை, வாழ்க்கையில திருப்தி இல்லை. திருப்தி இல்லாத இருக்கீங்க. ஆனா நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர்கிட்ட வரும்போது உன்னை திருப்திப்படுத்துகிறது. மனுஷனால திருப்திப்படுத்த முடியாது, ஆனால் கர்த்தரால திருப்திப்படுத்த உன்னால முடியும். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல வாங்க, உங்களுக்கு திருப்தி அடைய. அவர் சாப்பாடே திருப்தி அடையும்படியா, அவங்க திருப்தியா சாப்பிடும்படியா கொடுத்த தேவன் அல்லவா? உன் வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷத்தெல்லாம் திருப்தியா கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா அவர் கிருபை உன்னை தாங்கும். அல்லேலூயா. நான்காவது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம், மீதி எடுக்க செய்வார். எல்லாத்திலையும் ஆண்டவருடைய அற்புதத்தை காணும்படியாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அங்கு எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீறி 4 கூடை வரைக்கும் எடுத்தாங்க. அல்லேலூயா. மீறி அவங்க என்ன செய்ய, 7 அப்பங்களையும் அந்த மீன்கள் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனம் பரிமா எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துதிக்கு 7 கூடை வரைக்கும் எடுத்தார். 7 கூடை வரைக்கும் மீதி எடுத்தார்கள். 7 என்றால் பூரணம். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மீறி பூரணத்தை காண செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களை வெறுமையாய் இந்த நாளிலே அனுப்பிவிட மனதில்லை. உனக்கு உதவி செய்ய மனதுடையவராய், உனக்கு அற்புதம் செய்ய மனதுடையவராய், உனக்கு சுகத்தை கொடுக்க மனதுடையவராய் இருக்கிறார். உன்னை சந்தோஷிக்க வேண்டும் என்று மனதுடையவராய் இருக்க, உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று மனதுடையவராய் இருக்க, உன் வெறுமையை நிறைவாக்க வேண்டும் என்று மனதுடையவராய் இருக்க, உன்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்று மனதுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது மாதிரி நான் எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். கர்த்தரை நோக்கி பாருங்க. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார், சுகப்படுத்துவார், உங்களுக்கு உலக தேவைகளை சந்திப்பார், உங்க குடும்பத்துல சமாதானம் திருப்திப்படுத்துவார், மீதி எடுக்க செய்வார். எல்லாமே மீதி இருக்குங்க, எல்லாமே மிகுந்து போகும்படியாய் செய்வார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அன்புள்ள இயேசுவே, இந்த நேரத்தில் கூட இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தி அவர்களை உற்சாகப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர்கள் ஆண்டவரே அதை ருசித்து அதை அனுபவிக்க திருப்தி அடைய உதவிச்சு. ஏனென்றால் நீங்கள் இவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட மனதில்லாதவரப்பா. இவர்களுக்கு உதவி செய்ய மனதுடைய, நன்மை செய்ய மனதுடைய, அற்புதம் செய்ய மனதுடைய, ஆண்டவரே சுகம் கொடுக்க மனதுடையவராய் இருக்கிறீர். ஆண்டவரை மிகுந்து போகும்படியாய் செய்ய மனதுடையவராய் இருக்கிறீர். அதற்காக இருக்கிறோம். ஆசிரியங்க ஆரம்ப முதல் முடிவை வழிநடத்தின நன்றி. காணிக்க பிள்ளைகளை கொடுத்த பிள்ளைகளை கத்த அப்படின்றதுமா ஆசிரியர் நன்றி. ஆண்டவரை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னோனியம் ஐக்கியம் சந்தோஷமா இருக்கலாம் நம் அனைவரோடு பேசலாம். ஆமென். God bless you everybody.